ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு இருள் நீக்கும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இருள் நீக்கும் குரு. குரு என்றாலே இருளை நீக்கக்கூடியவர். எந்த இருளை நீக்குவாரு? நம்ம வாழ்க்கையில் வாழறோமே, இந்த உலகில் வாழ்க்கை, இதில் இருக்கக்கூடிய இருளை நீக்குவாரா? இல்லை சிவத்தோடு இணைய தடையாக இருக்கும் இருளை நீக்கக்கூடியவரா? குருவானவர் எவ்விருள் ஆயினும் அவ்விருளை நீக்கி ஒளியை தரக்கூடியவரே உண்மையான குருநாதராவர். குரு என்பவர் என்பது என்னன்னா, சிவத்தோடு ஒன்றிணைந்து இருப்பவர் தான் குருநாதர். அப்ப மற்றவர்கள்லாம் யாரு? வழி காட்டக்கூடியவர்கள். இப்ப அவங்க ஒரு பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க ஒரு செயலில். நான் பின்னாடி வரேன் பக்தியில். அவங்க ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பல செயல்களில் அவங்க ஒரு வெற்றி வாகியை சூடியிருப்பாங்க. நான் பின்னாடி வரும்போது அவங்க சொல்லலாம், இந்த வழியெல்லாம் இப்படி இருக்குண்டா, இப்படியெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு வழியை காட்டுறாங்க. ஆனால் இவங்களும் இன்னும் சிவம் என்னக்கூடிய பேரானந்த சிகரத்தை அடையாமல் இருக்கிறாங்க. அடைந்தா அந்த அடைவை முழுமையாக கண்டுபிடித்து அது இங்கே தானே தெளிவாக அடைஞ்சவர்கள் குருநாதர்கள். அப்படி அடையாமல் இருக்கக்கூடியவர்கள் குருநாதர்கள் அல்ல. அவர்கள் ஒரு வழிகாட்டிகள், நமக்கு தற்சமயம் வழிகாட்டக்கூடியவர்கள். முக்தி பேரை அடையும் வரை ஒருவர் நமக்கு வழிகாட்டக்கூடியவர் ஒருவரான் உண்மையான குருநாதர். அந்த குருநாதர் என்பவர் எப்படின்னா, சிவத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடியவர்கள். அனைத்து இருள்களையும், உன்னுடைய அனைத்து கேள்விகளையும், உன்னுடைய சலனத்தையும், உன்னுடைய கோபத்தையும், கடும் சொற்களையும், உள்ளிருக்கும் அனைத்து அழுக்குகளையும் வேரோடு புடுங்க வல்ல திறமை உடையவர்தான் குருநாதர். அது எப்படி அவங்களால மட்டும் முடியும்? ஏன்னா யாருக்கு எந்த சாவியை போட்டு திறந்தா திறக்குன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும். ஏன் அவங்களுக்கு மட்டும் தெளிவாக தெரியும்னா, அவங்க எல்லாத்தையுமே கடந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். முக்தி பேரை பெற்று மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள்தான் குருத்தன்மை உடையவர்கள். அந்த குருத்தன்மை உடையவர்களால் நம்மால் எந்த உதவியும் சரி, எதையும் நம்மால் அவங்க தர முடியாது. அன்பை ஒன்றை செலுத்ததை தவிர வேற எதையும் நம்மால அவங்களுக்கு எதையும் பண்ணவும் முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே பண்ண முடியும். யாருக்கும் கிடைக்காத திருவடியை நமக்கு அந்த திருவடியோட இணைக்கும் வழியை தருகின்றனர். குரு என்பவர் என்னன்னா, பெரிய மாயெல்லாம் நமக்கு நிறைய சூழ்ந்துட்டே தான் இருக்கும். ஆனால் குரு என்றக்கூடிய ஒரு சொல்லால் எப்பேற்பட்ட மாயையா இருந்தாலுமே நம்மால எளிதில் விலக்கி கொள்ள முடியும். குருவுடைய பார்வை கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. அப்போ குருவை பார்த்தா என்ன கோடி நன்மை நம்மளுக்கு விளைஞ்சிடுச்சு? நிறைய நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களா? கிடையாது. குருவுடைய பார்வையில் அப்படி என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் குருவுடைய பார்வையில் என்ன இருக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க, குருவை பார்த்தா அவள் நன்மை, குருவை பார்த்தா நன்மை. குரு பார்வையில் என்ன இருக்கு? ஒருத்தருடைய பார்வையில தான் அத்தனை ஞானமும், அத்தனை ஆன்மீக ஆற்றலும், அத்தனையுமே ஒருத்தருடைய பார்வையில தான் எல்லாமே இருக்கும். அந்த பிழையில்லாத அந்த பார்வையானது நம்ம மேல பட்டா என்ன ஆகும் தெரியுமா? இங்க பஞ்சு போல இருக்கும் பார்த்தீங்களா, இருள் நீங்கி இருக்கும் பாருங்க ஆன்மா. அந்த ஆன்மாவை அந்த பார்வை பார்த்தாலே இது பிரகாசமாக ஆரம்பிக்கும். இன்னொன்று என்னன்னா, மாயையும் வினைகளும்
நமக்குள்ள சூழ்ந்து இருக்கும். இதையெல்லாம் அந்த தூய்மையான பார்வை நம்ம மேல பட்டா அது எல்லாம் நீங்கிறதுக்கான வழியானது பிறக்கும். இப்ப இறைவன் இருக்கிறாரு சிவபெருமான். அந்த சிவபெருமான் என்ன ஒரு பார்வை பார்த்துட்டாரு. அவர் பார்த்து எந்த பயனும் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா என்னுடைய இருளெல்லாம் நீங்கி சிவத்தின் திருவடியோடு இணையக்கூடிய வழியெல்லாமே அவருடைய பார்வையிலே எனக்கு கிடைச்சிடும். அவ்வளவு ஆற்றல் உடையது. சரி, அப்ப குருநாதர்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? முக்தி பேர் அடைந்தவர்கள், அடைந்தும் இந்த பூலகத்தில் வாழ்ந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு சாதாரணமா ஒண்ணுமே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 2000 சிவாய நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னாலே பலிக்கும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய சக்தி ஒரு வார்த்தையின் வழியாக புகுந்து ஒரு செயலை நடத்திடுது. அப்ப காலகாலமாக நல்ல விஷயங்களையும் சிவ போதனைகளையும் அனுப்பி எல்லாருக்குமே நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் உடையவருடைய பார்வையானது பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த வினைகளும் மாணவங்களும் இங்க இருக்கக்கூடிய இருளையெல்லாம் நீக்கக்கூடியது அந்த பார்வை. அதனால குரு பார்வை கோடி நன்மையை நமக்கு தருது. இப்போ குரு ஒரு முறை பார்த்தாலே போதுமா? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துருமானா கிடையாது. அவங்கவுங்க வினைக்கு ஏற்றார் போலதான் ஒவ்வொன்றும் நடக்கும். வினை நாம செய்ததுக்கு ஏற்றார் போல நடக்கும். அந்த வினையை எப்படியெல்லாம் கரைக்கணுமோ இறைவன் அப்படி கரைப்பார். சரி, அப்ப குருவுடைய பார்வையே எனக்கு படலை, குருவுடைய பார்வை எனக்கு படவே இல்லை, அப்ப எனக்குலாம் நீங்காதா? உண்மையான ஸ்தூல உடலை வச்சுட்டு இருக்கக்கூடிய நான் குருவா ஏற்றினா மட்டும்தான் என்னுடைய இருள் நீங்குமா? எல்லாமே கிடையாது. மனித உருவத்தில் இருக்கக்கூடியவர் குருவாக வந்தால்தான் உனக்கு அத்தனையும் விடுபடுமானும் கிடையாது. அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஞானமானது இருளை நீக்கக்கூடியது எதுவாயினும் உனக்கு கனவின் மூலமாக கூட எவராவது ஒருவர் உனக்கு குருவாக இருந்து அத்தனையும் நீக்கக்கூடியவர்களாக இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மனித உருவில் சிவமாக வாழ்ந்து நம் இருளை நீக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப மனித உருவில் இருக்கக்கூடியவர்களா இருளை நீக்குவாங்கனாலும் கிடையாது. மனித உருவே இல்லாம இருக்கக்கூடியவர்களா இருள் நீக்கிறவனும் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீக்கலாம். உருவோடு வந்தாதான் நீக்கணும் கிடையாது. உனக்கு கனவிலே திருவருள் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இடைக்கால சித்தருக்கு உடம்போடு இருக்கக்கூடிய குருவா கூட இருந்து ஒன்னொன்னா உபதேசத்தை வளர்த்தாரு. எங்கேயோ மேல போயிட்டு இருக்கிறார் ஒரு சித்தர். அந்த சித்தர் இவருடைய அன்பு சிவத்தின் மீது வைத்த வைராகிய அன்பினால் மேல இவருடைய அதிர்வலை மேல போகுது. மேல எங்கேயோ போகக்கூடியவரை கீழே இறங்க வைத்து இவருக்கு உபதேசம் செய்ய வைத்து அத்தனையும் செய்ய வச்சுட்டு போயிட்டார். கூடவே இருந்து எதையும் செய்யல. ஒரு குருவின் கூடவே இருந்துதான் அத்தனையும் நமக்கு பெறணும்ன்றது கிடையாது. ஒரு குருவினுடைய ஒரு நினைப்பு ஒன்றே போதும். அத்தனையும் செய்ய வல்ல தன்மை உடையவர்கள் குருநாதர்கள். அந்த குருநாதர்கள் வந்துதான் நம்மளுடைய இருளை நீக்கக்கூடியவர்கள். இப்ப நம்மளுடைய ஆணவம் கண்மம் வாய்ந்து நம்மளுடைய மும்மலமானது சூழ்ந்து நம்மை மூடி போட்டு அடைச்சி வச்சிருக்கு. அடைப்பட்ட மூடியை திறக்க வல்லவர்கள் முக்தர்கள் ஒருவர்களே. அந்த முக்தர்கள் ஒருவர்களால் தான் நம்மை விடுவிக்க முடிகிறது. அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த தெய்வங்களால நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கர்மவழி எல்லாம் நீக்கிறதுக்கான வழியானது பிறக்குது. அந்த வழியை நாம் செம்மைப்படுத்தி குருவினுடைய உபதேசத்தை உள் வாங்கி அதன்படி நடந்தால் விரைவாக திருவருளை அடையக்கூடிய வழி கிடைக்கும். குருவருளை பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்து நாம் செல்லுவோம் ஆயினால் மிக கடினம் திருவருள் கிடைப்பது. உனக்கு எளிமையான வழியே குருவருள் தான். அந்த குருவருள் கிடைத்தா திருவருள் எளிதில் கிடைக்கும். இருளை நீக்கக்கூடியவர் குரு ஒருவரே. அந்த குருவின் திருவடியை என்றும் மறவாது எண்ண வேண்டும். நம் வாழ்வில் நம்மளுடைய அழுக்கான எண்ணங்களையும் அழுக்கான வினைகளையும் அத்தனையும் சரி செய்து
நம்மை விட்டு நீக்கி நல் எண்ணங்களை நமக்கு ஊட்டி ஒழுக்கங்களை எல்லாம் நல் முறையில் செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் உழைக்கும் நம் குருநாதரின் திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும். நான் கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அருணாச்சலம்.